மோந்தா புயல் இன்று தீவிர புயலாக வலுவடைந்து ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே இன்று மாலை அல்லது இரவு கரையை கடக்க உள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து புயலாக மாறியது. இந்த புயலுக்கு மோந்தா என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த புயல் இன்று மேலும் வலுவடைந்து தீவிர புயலாக ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே இன்று மாலை அல்லது இரவு கரையை கடக்கும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புயல் கரையை கடக்கும்போது மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடையிடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. மோந்தா புயல் காரணமாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் 16 மாவட்டங்களுக்கும் ஒடிஷாவில் 8 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் காரணமாக ஒடிஷாவில் சில இடங்களில் நிலச்சரிவு அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புயல் ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வரும் நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆந்திர கடலோர பகுதிகளில் இருந்து 50,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். புயலை எதிர்கொள்ள பேரிடர் மீட்புக் குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். புயல் காரணமாக தெற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் சுமார் 70 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. முன்னெச்சரிக்கையாக விசாகப்பட்டினம் விமான நிலையத்தில் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.